கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திடீரென ஓடும் பேருந்தில் இருந்து கீழே குதித்த பெண் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கேரள மாநிலம் அட்டப்பாடியைச் சேர்ந்த மருதனும் அவரது மனைவி மஞ்சுவும் பிறந்தநாள் சான்றிதழ் பெற கோவை வந்தனர். பின்னர் ஆட்சியர் அலுவலகத்துக்கு பேருந்தில் வந்தபோது கணவர் இறங்கிவிட்டதாக நினைத்து திடீரென பேருந்தில் இருந்து மஞ்சு குதித்ததில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திண்டுக்கல் அருகே சிறுமலையில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலத்துக்கு அருகே இருந்த வெடிபொருளை எடுத்தபோது திடீரென வெடித்ததில் 2 காவலர்கள் மற்றும் ஒரு வனத்துறையினருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. சிறுமலை 17வது கொண்டை ஊசி வளைவு அருகே மர்மமான முறையில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இறந்தவரின் அருகே பேட்டரி வயர் மற்றும் வெடிப்பொருட்கள் இருப்பதை கண்டு எடுக்க முற்பட்டதில் திடீரென வெடித்தபோது 2 காவலர்கள் மற்றும் ஒரு வனத்துறையினர் லேசான காயமடைந்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உள்ளாட்சிகள் நல்லாட்சி என்ற விளம்பரம் தேடினால் போதாது, குறைகளை கேட்க வேண்டும் என கவுன்சிலர்கள் ஆதங்கப்படுகின்றனர். காரைக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் மக்களது பிரச்சனைகளை முன்வைக்க கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கவுன்சிலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வார்டு பிரச்சனைகளை அதிகாரிகளால் தீர்த்துக் கொள்ள முடியாமல் நேரடியாக கலெக்டரிடம் மனு கொடுக்க வேண்டியுள்ளது என அதிமுக கவுன்சிலர் பிரகாஷ் குற்றம் சாட்டினார். சுயேட்சை கவுன்சிலர் மங்கையர்கரசி மாநகராட்சி கூட்டம் 3 மாதத்திற்கு ஒருமுறை நடக்கும் போது கவுன்சிலர்கள் பேச முடியாத நிலை உருவாகிவிட்டதாக கடுமையாக விமர்சித்தார். மக்கள் குறைகளை முன்வைக்காமல் சிலர் மட்டுமே பேசும் சூழல் நிலவுகிறது. ஒரு டீயும் கேக்கும் வாங்கி சாப்பிட்டு விட்டு போகும் கூட்டமாக மாநகராட்சி மாறிவிட்டது என அவர் கவலை தெரிவித்தார். திராவிட மாடல் மாநகராட்சி மேயர் முத்துத்துறை அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்து கூட்டத்தை முடித்தார். மக்களின் பிரச்சனைகள் பேசவே முடியாத மாநகராட்சி கூட்டம் எதற்காக? இது மக்களாட்சியா, அதிகாரிகளின் நிர்வாகமா என கவுன்சிலர்கள் கொந்தளித்துள்ளனர்.